இந்தியாவில் தமிழர்கள் அதிகப்படியாக வாழக்கூடிய மாநிலத்தில் தமிழ்நாட்டுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மற்றொரு மிகப்பெரும் மாநிலம்னா அது மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் உள்ள மும்பையில தாராவி எனப்படும் ஒரு பகுதி இருக்கிறது. இந்த தாராவிய மும்பையின் குட்டி தமிழ்நாடு என்றுமே அழைப்பாங்க. அந்த பகுதிகளில் இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கும் அதிகமான தமிழர்கள் வாழ்ந்து வர்றாங்க. தமிழ்நாட்டில் இருந்த தமிழர்கள் எப்படி மும்பைக்கு போனாங்க, அதுவும் இந்த தாராவி எனப்படும் இடத்துல எப்படி அதிகப்படியான தமிழர்கள் வாழ்ந்து வர்றாங்க, எதற்காக நம்முடைய தமிழர்கள் தாராவிக்கு போனாங்க, மும்பை எனப்படும் ஒரு மாநகரம் உருவானதுல தமிழர்களின் பங்கு எந்த அளவுக்கு இருந்தது, அதன் பிறகு மும்பையில் இருந்த நம்முடைய தமிழர்கள் எப்படி விரட்டடிக்கப்பட்டார்கள், அப்படி விரட்டடிக்கப்பட்டது சரியா தவறா என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தாராவி மும்பையில் தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு பகுதி தான் தாராவி. இந்த பகுதி என்பது ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது மும்பை மாநகரம் உருவாவதற்கு முன்பு இது ஒரு கழிமுக பகுதியாகவும் சேரும் சாக்கடையும் இருந்த ஒரு பகுதியாகவும் தான் இந்த தாராவி எனப்படும் ஒரு பகுதி இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் மும்பையை ஒரு மிகப்பெரும் மாநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மும்பை என்பது ஒரு நகரம் கிடையாது, அது சிறு சிறு தீவுகளாக இருந்த ஒரு பகுதி. அதன் பிறகுதான் மும்பையை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. மும்பை என்பது ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். அதை பற்றி நம்ம தனி ஒரு வீடியோல பார்க்கலாம். மும்பையில் இருக்கக்கூடிய இந்த தாராவி பகுதி என்பது ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சேரும் சகதியும் நிறைந்த ஒரு பகுதியாகத்தான் இருந்தது. கடல் நீர் இந்த பகுதிக்குள்ள அடிக்கடி உள்ளே நுழைந்து மறுபடியும் வெளியேறி கொண்டும் இருந்தது. 1900 ஆண்டு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்த, குறிப்பாக திருநெல்வேலி, திருவண்ணாமலை போன்ற பகுதிகளில் இருந்த இஸ்லாமியர்கள் இந்த தாராவி பகுதிகளில் முதல்ல குடியேற ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா, இந்த தாராவி பகுதிகளில் அன்றைய காலகட்டத்தில் தோல் தொழிற்சாலைகள் என்பது உருவாக ஆரம்பித்தது. எதற்காக இந்த தாராவி பகுதிகளில் தோல் தொழிற்சாலையை உருவாக்குனாங்க அப்படின்னா, இந்த தாராவிக்கு அருகே இருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஊரின் பெயர் தான் பாந்த்ரா. இந்த பாந்த்ராவில் அதிகமான இறைச்சி கடைகள் இருக்கும். அந்த இறைச்சி கடைகள்ல இருந்து நம்ம தோலை வாங்கிட்டு அதன் மூலமா நம்மளால எளிதாக தொழில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாராவி பகுதிகளில் அன்றைய காலகட்டத்தில் அதிகமான தோல் தொழிற்சாலைகளை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்த இஸ்லாமியர்கள் அங்கே போய் குடியேற ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு தமிழ்நாட்டில் இருந்த தென் மாவட்டங்கள், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திருநெல்வேலி, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்ல இருந்து இந்த தாராவி பகுதியில் போய் குடியேற ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் 1950, 40 காலகட்டங்களில் இந்த ராமநாதபுரம், திருநெல்வேலி பகுதிகளில் எந்த ஒரு மிகப்பெரும் தொழிற்சாலைகள் கிடையாது. இதனால அங்க இருந்த பல பேர் வேலை வாய்ப்புக்காக இந்த தாராவி பகுதியில் குடியேற ஆரம்பிச்சாங்க. அன்றைய காலகட்டத்தில் ஒருத்தர் தாராவி போயிட்டு மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு தாராவி போனார்னா அவர் கூட ஒரு 10 இருந்து 20 பேரை கூட்டிட்டு போயிடுவாராம். அந்த அளவுக்கு அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தமிழர்கள் சாரசாரையாக சென்று தாராவியில இறங்குனாங்க. இன்றைய காலகட்டத்தில் வட மாநிலத்தவர்கள் எப்படி ரயில நம்ம ஊர்ல இறங்குறாங்களோ, இதே மாதிரி தான் 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய தமிழர்கள் மும்பையில் இருக்கக்கூடிய தாராவியில போய் இறங்க ஆரம்பிச்சாங்க. தாராவி என்பது அன்றைய காலகட்டத்தில் ஒரு சேரும் சகதியும் இருந்த ஒரு பகுதியாகத்தான் இருந்தது. அந்த பகுதிகளில் அன்றைய காலகட்டத்தில் அதிகமான தோல் தொழிற்சாலைகள் இருந்தது. நம்முடைய தமிழர்கள் அந்த தோல் தொழிற்சாலையில தான் அவங்களுடைய வாழ்க்கையவே ஆரம்பிச்சாங்க. அன்றைய காலகட்டத்தில் இந்த தாராவி பகுதி என்பது ஒரு தண்ணியும் சேரும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் இருந்தது என்று நம்ம பார்த்தோம். அந்த பகுதியை ஒரு குடியிருப்பு பகுதியை மாற்றினாங்க. அதற்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, மண்ணை கொண்டு அங்க இருக்கக்கூடிய பள்ளமான பகுதிகளில் கொட்டி அந்த பள்ளத்தை மேடாக்கி அதன் மீது குடிசை அமைத்து கொஞ்சம் கொஞ்சமாக தாராவி எனப்படும் ஒரு பகுதியை குடியிருப்பாக மாற்ற ஆரம்பிச்சு நம்முடைய தமிழர்கள் அங்க குடியேற ஆரம்பிச்சாங்க. இப்படி நம்முடைய தமிழர்கள் என்னதான் இந்த தாராவி பகுதியை ஒரு குடியிருப்பு பகுதியாக மாற்றினாலுமே கடல் நீர் மட்டம் உயர்ந்தால் உடனடியாக தண்ணீர் அனைத்துமே இந்த குடிசைக்குள்ள வந்துடும். அந்த சமயத்துல அங்க இருந்த நம்முடைய தமிழர்களுக்கு சரியான ஒரு இருப்பிடம் இல்லாம அவங்க இந்த சேர்லையும் தண்ணீர்லையும் மாட்டிக்கொண்டு அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரும் அளவிற்கு பாதிக்கப்பட்டும் இருந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் தான் மும்பை என்பது வளர்ந்து வந்தது. அன்றைய காலகட்டங்களில் மும்பையில பல்வேறு பகுதிகளில் ரயில் தண்டவாளங்கள் என்பது போடப்பட்டது. அந்த சமயத்தில் அரசே எங்களுக்கு ரயில் தண்டவாளம் போடுறதுக்கு ஆட்கள் வேணும் அப்படின்ட்டு ஆள் எடுத்தாங்க. அதற்கு மாத ஊதியமாக 80 இருந்து 100 ரூபா தரோம் அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க. ஆனா நம்முடைய தமிழர்கள் அந்த வேலைக்கு போகல. ஏன் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தமிழர்கள் தோல் தொழிற்சாலையை வேலை பார்த்தாங்க. அப்படி வேலை பார்ப்பதற்கு தினமுமே அவங்களுக்கு 80 இருந்து 100 ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுத்தாங்க. இதனால தமிழர்கள் தோல் தொழிற்சாலையை விட்டு அவங்க ரயில்வே வேலைக்கு போகல. இப்படி சேரும் சகதியுமாக இருந்த ஒரு பகுதிகளில் தான் நம்முடைய தமிழர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி தாராவி எனப்படும் ஒரு மிகப்பெரும் பகுதியை உருவாக்குனாங்க. இந்த பகுதி உருவான ஆரம்ப காலகட்டத்தில் அங்கு தமிழர்கள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மண்ணை சேர்ந்த சில மீனவர்களுமே அந்த பகுதியில் வசிச்சு வந்தாங்க.
பொதுவாக ஒரு ஊர் என்றால் அந்த ஊருக்கான ஒரு பெயர் இருக்கும், அந்த பெயருக்கான சில காரணங்களுமே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த தாராவி எனப்படும் ஒரு ஊருக்குமே வந்து ஒரு பெயர் காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா 1950கள் காலகட்டத்தில் இந்த தாராவி பகுதிகளில் ஒரே ஒரு ரயில் தண்டவாளம் இருக்குமா. அந்த ரயில் தண்டவாளத்தினுடைய இருபுறத்திலையுமே வந்து நம்முடைய தமிழர்கள் குடிசை அமைத்து அந்த பகுதிகளில் வாழ்ந்து வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த ரயில் தண்டவாளத்தினுடைய இருபுறத்திலையுமே வந்து மற்ற 2 தொழில்கள் என்பது சிறப்பாக நடைபெற்று வந்தது. அது என்ன தொழில் அப்படின்னா, ஒன்று விபச்சாரம், மற்றொன்று கள்ளச்சாராயம் காய்ச்சுதல். ரயில் தண்டவாளத்தின் இருபுறத்திலுமே அன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் சாராயம் காய்ச்சுவாங்களாம். அப்படி சாராயம் காய்ச்சுவதற்காக பல அடுப்புகள் என்பது போடப்பட்டிருந்ததாம். சாராயம் காய்ச்சும் போது அதிகமான புகை வந்து வெளியே வருமா. அந்த புகை வந்து அந்த பகுதி முழுக்கவே பரவி. மாராத்திய மொழியில தாரு அப்படின்னா சாராயம் என்று பொருள், ஆவி என்றால் அது ஆவி என்று பொருள். இப்படி அந்த பகுதியில் அதிகமாக சாராயம் காட்சி காரணத்தினால வந்து அதிகப்படியான புகை வந்ததான். இதன் காரணமாகத்தான் அந்த பகுதிக்கு தாராவி, அதாவது தாரு ஆவி என்று பெயர் வச்சிருக்காங்க. அதன் பிறகு பேச்சு வழக்குல தாராவி என பெயரும் வந்தது. 1940-50 காலகட்டங்களில் தாராவி பகுதியில் குடியேறிய அனைத்து தமிழர்களுமே ஆரம்ப காலகட்டத்தில் தோல் தொழிற்சாலையில வேலை பார்த்துட்டு அதன் பிறகுதான் மற்ற வேலைக்குமே போவாங்களாம். இதன் பிறகு மும்பை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது. அதன் பிறகு அரசே வந்து நிறைய பேரை வந்து அரசு வேலையில் அமைத்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தமிழர்கள் படித்து நிறைய அரசு வேலைக்கும் போக ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் மும்பை வளர்ந்து வந்த சமயத்தில் மும்பையில் ஏராளமான தொழிற்சாலைகள் என்பது உருவானது. அந்த தொழிற்சாலைகளையுமே வந்து நம்முடைய தமிழர்கள் வேலைக்கு சேர ஆரம்பிச்சாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நம்முடைய தமிழர்கள் ரயில்வே வேலையை மறுத்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்முடைய தமிழர்கள் அதிகமாக படித்து மும்பையில் இருக்கக்கூடிய பல ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. இன்றைய காலகட்டத்தில் இந்த தாராவி பகுதிகளில் நம்முடைய தமிழர்கள் மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்தி வந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தென்னிந்தியாவில் இருந்த தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய அனைத்து மாநிலத்தை சேர்ந்தவர்களுமே வந்து அந்த பகுதிகளில் அதிகமாக குடியேற ஆரம்பிச்சாங்க. அந்த பகுதிகளில் இருந்து மகாராஷ்டிரா முழுவதுமே பரவுனாங்க. பல அரசு வேலைகள் அமர்ந்தாங்க. பல தொழிற்சாலைகளில் வந்து மிக முக்கியமான பொறியாளர்களாக அமர்ந்தாங்க. நம்முடைய தமிழர்கள் மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவில் இருந்த பல மாநிலத்தவர்களும் வட மாநிலத்தவர்களும் இந்த மகாராஷ்டிராக்குள்ளேயும் மும்பைக்குள்ளேயுமே வந்து அங்கே பல வேலையில் அமர ஆரம்பிச்சாங்க. இது யாருக்கு பிரச்சனையாக ஆரம்பித்தது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களுக்கு அது ஒரு மிக பெரும் பிரச்சனையாக மாற ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க வந்து, அதாவது அந்த மண்ணிற்கான அரசியல்வாதிங்க வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அதுல அந்த மாநிலத்தில் வேலை செய்யக்கூடியவங்கள 59% பேர் வந்து பிற மாநிலத்தவர்கள் என்றும் 41% பேர் மட்டும்தான் மகாராஷ்டிராவை சேர்ந்த மக்கள் என்பதும் தெரிய வந்தது. இதன் பிறகு அவங்க சும்மா இருப்பாங்களா என்ன, போராட்டத்தில் இறங்க ஆரம்பிச்சாங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தமிழ்நாட்டை நம்ம எப்படி வெளி மாநிலத்தவர்கள் வந்து இங்கே வந்து நமக்கான வேலையை இப்போ வந்து தட்டி பறிக்கிறாங்க, அதை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வட மாநிலத்தவர் என்றாலே ஒரு மாதிரியாக பார்க்குறோமோ, அதே மாதிரி ஒரு நிலைமை தான் வந்து 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி மும்பையில் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் தான் மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் என்பவர் உருவானார். அவர் தான் வந்து பால் தாக்கரே. இந்த பால் தாக்கரே மராத்திய மக்களுக்கு கதாநாயகனாகவும் வெளி மாநிலத்தவர்களுக்கு ஒரு மிக பெரும் எதிரியாகவும் அமைந்தார். இந்த பால் தாக்கரே யார்? இவர் மகாராஷ்டிராவில் செய்த மிக பெரும் மாற்றங்கள் என்ன, அங்கிருந்து நம்முடைய தமிழர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தென்னிந்தியர்களையுமே வந்து இவர் எப்படி விரட்டி அழித்தார், அங்கு நடந்த அரசியல் என்ன என்பதை பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.